ஒரு தொகையானது ஆண்டுக்கு 13.1/2% தனிவட்டி வீதத்தில் 4 வருடங்களில் 2502.50 தருகிறது எனில் அந்த தொகையை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, அது எவ்வளோன்னு கொடுக்காம அதுக்கு தனி வட்டி சதவீதம் R 13.1/2% அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை வருஷம் 4 வருஷத்துக்கு கட்டுறாங்க அப்படின்னா மொத்த தொகை 2502.50 அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அமௌண்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் கொடுக்காம R கொடுத்துட்டாங்க, N கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் நமக்கு? இப்போ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க? R, N, டோட்டல் அமௌண்ட்டு, பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ டோட்டல் அமௌண்ட்னால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? SI ப்ளஸ் பிரின்சிபல் தான் என்னது நமக்கு டோட்டல் அமௌண்ட். ஓகேயா? நமக்கு இந்த இடத்துல SIயும் தெரியாது, பிரின்சிபலும் தெரியாது, டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற SI is equal to PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா, வெறும் டோட்டல் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேயா? டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + NR/100 இதுதான். ஓகேயா? இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2502.50 கொடுத்துருக்காங்களா? அதை நம்ம போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? P அப்படியே போட்டாச்சு. 1 + இந்த இடத்துல பாருங்கள், R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 1/2 கொடுத்துருக்காங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை ஃப்ராக்ஷனுக்கு முதல்ல மாற்றுவோம். 13 × 2 என்னது? 26 + 1 27/2. ஓகேயா? இப்போ 1 + NR/100 தானா? 1 போட்டுட்டேன். ப்ளஸ் N எவ்வளோ? 4ன்னு கொடுத்துட்டாங்க, அதை போட்டாச்சு. R 27/2வா? அதுவும் போட்டாச்சு. கீழே இருக்க 100. ஓகேயா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வருமா? 27 × 2 எவ்வளோ? 54. கீழே இருக்க 100 அப்படி போட்டுட்டேன். இப்படி இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே 100 + 54 100 + 54 154/100ன்னு வருமா? அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ மல்டிப்ளேயில் தானே இருக்குது, ஸோ அதனால் நான் கீழேயும் கேன்சல் பண்ணுறேன். இங்கே ஒரு 0க்கு இந்த 0க்கு கேன்சல் பண்ணுறேன். அடுத்து என்ன ஆகும்? இந்த 0 இங்கே போகுமா? அப்போ என்ன வந்துடும்? 250 வருமா? டிவைடட் பை இந்த 154 இஸ் ஈக்குவல் டு Pன்னு வரும் நமக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1625 வரும். கடைசியாக நமக்கு பிரின்சிபல் என்ன வரும் அப்படின்னா 1625. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேயா?